Hi friends, welcome to Sangeetha'sSpice&Life channel. இன்னைக்கு ரம்ஜான் ஸ்பெஷலா இஃப்தார் ரெசிபீஸ் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஆனியன் சமோசா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஆனியன் சமோசா பண்ண ஒரு பவுல் 1.5 கப் மைதா மாவு, கொஞ்சமா சால்ட், கொஞ்சமா எண்ணெய், அப்புறமா தண்ணி. இப்போ வாங்க மாவு எப்படி பிசையலாம்னு பார்க்கலாம். இப்போ மாவு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது 1/2 hour அப்படியே ஊறட்டும். இப்போது ஸ்டஃபிங்ஸுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஆனியன், க்ரீன் சில்லி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஆயில், சால்ட், சிக்கன் மசாலா, கரம் மசாலா, தனியாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மிளகாய்த்தூள். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஆயில் ஊற்றிக்கலாம். ஆனியன் போட்டுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகா போட்டுக்கலாம். அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலா போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மிளகாய்த்தூள், தனியாத்தூள், சிக்கன் மசாலா, கரம் மசாலா, பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங் ஆறட்டும். இப்போ சமோசா ஷீட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க.
இப்போ சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பேப்பர் மாதிரி நல்லா தேய்ச்சிக்கணும். நல்லா இந்த மாதிரி நான் எல்லா மாவையும் தேய்ச்சிருக்கேன். சப்பாத்தி தவாவில் போட்டு லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ போட்டு 2 பக்கமும் வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக வெந்தால் போதும். இவ்வளோ வெந்தால் போதும். இப்போது ஸ்கொயர் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் மைதா மாவு பேஸ்ட் மாதிரி தயாரிச்சுக்கலாம். அந்த எட்ஜஸை நல்லா ஒட்ட இதுதான் தேவைப்படும். இந்த மாதிரி ஷீட் எப்படி மடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இவ்வளோதான். இப்போ இங்கே ஸ்டஃபிங்ஸ் வச்சுக்கலாம். இப்போ ஸ்டஃபிங் போட்டுக்கலாம். இப்போது அந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கலாம் எட்ஜஸில். இவ்வளோதான். எண்ணெய் இப்போ சூடாயிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். பாருங்க எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. நீங்களும் ஒரு முறை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.